Hi friends, welcome to Ponni cooking. இன்னைக்கு நம்ம பாவக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா செம்மையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டு குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா செம்ம டேஸ்டா தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணல அப்படினா இப்பவே பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon press பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நிறைய நல்ல ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இப்போ இது பண்றதுக்கு 4 பாவக்காய் எடுத்துர்க்கேன். இங்க இருக்க தமிழ் கடையில தான் இது வாங்கி இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாவக்காவை நல்லா மெலிசா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு ஒரு pan அடுப்புல வச்சிட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா பாவக்காயையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஸோ கார மிளகாய் தூளாக இருந்தாலும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் அரைக்கிற தூள் யூஸ் பண்ணுவோன்னா அதுவுமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வெல்லம் சேர்க்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் குட்டீஸில் லைட்டாக கசப்பு இருந்தால் ஓகே அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்தா போதும். இல்லை சுத்தமாக கசப்பே வேண்டாம் அப்படின்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நம்ம குட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம், அதுவே நல்லா ட்ரை ஆகிடும். அந்த அளவுக்கு நமக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நமக்கு சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சாதத்தோட சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்தோடையுமே இது ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.